உங்களுடைய மலத்தை நீங்க தினமும் பாக்குறீங்களா? அது எந்த நிறத்துல இருக்கு, என்ன கன்சிஸ்டன்சில இருக்கு, அதாவது எந்த தன்மையில இருக்கு அப்படின்றத கவனிக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அதுவும் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்த பிறகு சுத்தமா நம்மளுடைய மலத்தை நம்ம பார்க்கறதே கிடையாது. மலத்தை தினமும் பார்க்கறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மலம் அப்படின்றது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. நம்ம இந்த இந்தியன் டாய்லெட் பயன்படுத்திட்டு இருந்த வரைக்கும் தினமும் நம்ம மலத்தை பார்த்தோம். அதில் ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்றத வச்சு நம்ம உடம்புல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்றத கவனிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் கலாச்சாரம் வந்த பிறகு சுத்தமாக நம்முடைய மலத்தை நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு. அது வெஸ்டர்ன் டாய்லெட் ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கு நல்லது? வயசானவங்க, முட்டி வலி இருக்கவங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லது தான். ஆனால் இப்போல்லாம் கட்டக்கூடிய வீட்டில் எப்பயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்தே வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே பழகி போகக்கூடிய மனிதர்களுக்கு பல்வேறு நோய்கள் வரும். அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் நம்முடைய மலத்தை நம்ம பார்க்காம போகிறதுனால வரக்கூடிய ஒரு சிக்கல். மலத்துல நிறைய நிறமாற்றங்கள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் மலத்தினுடைய தன்மை என்ன, உண்மையான நிறம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அது காப்பியோடு கொஞ்சம் மஞ்சள் நிறம் கலந்து வர்றது தான் மலத்திற்கான இயல்பான நிறம். ஆனா அதுல கொஞ்சம் சிவந்த நிறம் கலந்து வருதுன்னா எய்தர் பைல்ஸ் அல்லது மூலம்னு சொல்லுவாங்க, அல்லது ஹெமராய்ட்ஸ், இந்த சிக்கல் இருக்கலாம். அல்லது செரிமான மண்டலத்துல ஏதாவது ப்ளீடிங் இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி வரும். கருப்பு நிறத்துல வருது அப்படின்னா அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அந்த கோலான், அதாவது பெருங்குடல் பகுதியில ஏதாவது சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ப்ளீடிங் இருக்குனாலும் கருப்பு நிறத்துல மலம் வரும். வெள்ளை நிறம் கலந்து வருது அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. காமாலையில ஒரு வகையில அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே பச்சை நிறம் கலந்து போகுதுன்னா செரிமானம் முழுமையாக நடைபெறல அல்லது செரிப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப வேகமாக நம்முடைய உணவு ப்ராசஸ் அல்லது செரிமானம் ப்ராசஸ் நடக்கும்போது பச்சை நிறத்தில் மலம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பைல்னு ஒரு விஷயம் இருக்குது, பித்த நீர் சுரக்கும். அது முழுமையான செயல்பாடுகளை காட்ட முடியாத போதும் பச்சை நிறத்தில் மலம் கழிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள், அதனுடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இலகலான மலம் தான் இயல்பான மலம். ஆனால் அதுவே ஒரு கல் போல, ஒரு சிறு பாறை போல வருது அப்படின்னா இந்த கான்ஸ்டிபேஷன் சார்ந்த விஷயமா இருக்கலாம். இது யாருக்கு அதிகமாக இருந்ததுன்னா முன்னெல்லாம் முதியோர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது. ஸோ இதை வச்சும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுமானிச்சு நம்ம உணவுல மாற்றம் பண்ணோம்னாவே பல சிக்கல்களை தீர்த்துக்க முடியும். தொடர்ந்து நீண்ட நாட்கள் இப்படியே இருக்குன்னா அதை நம்ம மருத்துவரை கட்டாயம் சந்திக்க வேணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, கிரீஸியான ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது ஆயிலி ஸ்டூல்ஸ். மலத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி எண்ணெய் பசை மாதிரி கலந்து போகுது அப்படின்னா நம்முடைய கொழுப்பு சத்துள்ள பொருட்கள் முழுமையாக செரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் நம்ம மிக மிக அத்தியாவசியமாகுது. மலம் அப்படின்றது ஒரு கழிவு தான். ஆனால் அந்த கழிவு சொல்லக்கூடிய செய்தி மிக மிக முக்கியமானது. அந்த செய்தியை முதல்ல நம்ம கேட்கணும்ல, அதாவது நம்ம பார்க்கணும்ல. அதையே நம்ம தவற விடுறோம் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயத்தை, தவறான விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, மலம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பிசியாலஜி, அந்த இயல்பியல் விஷயத்தை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது என்னன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வாயில நல்லா மென்று சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் இறைக்குள்ளன்னு சொல்லப்படக்கூடிய ஈசோஃபேகஸ் வழியாக உள்ளே இறங்குது. அதுக்கப்புறம் இறைப்பையில் போய் தங்கி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் கைம்னு சொல்லுவாங்க, ஒரு கூழ்மமாக சிறுகுடல் பகுதிக்கு வருது. அங்கே நிறைய ப்ராசஸ் நடக்கும், நிறைய சுரப்பிகள் அங்கே சுரந்து அடுத்து பெருங்குடல், கோலான்னு சொல்லப்படக்கூடிய பகுதிக்கு வரும். அதை லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லுவாங்க. அங்கே தான் நீர்த்துவமான விஷயங்கள் எல்லாமே முற்றிலுமாக உறிஞ்சப்படும். அதன் பிறகு சக்கையாக மலக்குடலில் அல்லது மலப்பையில மலம் தங்கும். இந்த மலப்பையில நிறைய நரம்பு கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதன் மூலமா மூளைக்கு தெரிவிக்கப்பட்டு மலப்பையில மலம் ஃபுல்லா இருக்கு, நம்ம வெளியேற்றணும் அப்படின்ற உணர்வு வந்த பிறகு நம்ம மலம் கழிக்கிறோம். அதுதான் மலம் கழிக்கக்கூடிய ஒரு உணர்வு. ஸோ சாப்பிட்றதுல இருந்து செரிமானமாகி அந்த மலம் கரெக்டாக போகுது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அர்த்தம். அந்த பணம் போகக்கூடிய நிறம் காப்பி கலந்த ப்ரௌன் நிறத்தில் இருக்கணும். அதில் ஏதாவது மாறுதல் இருக்குது அப்படின்னா சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம கரெக்டாக நடந்துக்கணும். அதே போல் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இயல்பாக இலகலான மலமாக வெளிவருவது தான் மிக மிக முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து அனுமானித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம் உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். திரும்பியும் சொல்கிறேன், உங்களுடைய மலத்தை தினமும் பாருங்கள். இது கேவலப்படக்கூடிய விஷயமோ இல்லை கொஞ்சம் கூச்சமாக பார்க்கக்கூடிய விஷயமோ கிடையாது. நம்முடைய கழிவு நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது. அதை புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரம்பத்திலேயே பல நோய்களை நம்மளால் தடுத்துட முடியும். நான் உங்கள் மருத்துவர் வி விக்ரம்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களையும் ஷார்ட்ஸ்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.